ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகம் சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராமோட தங்கச்சியோட பையன்னு கதிரங்கிற ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே நம்ம கதிரை வளர்த்தது ரகுராம் ஃபேமிலி தான். ஸோ ரகுராம் தான் ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த கதிர் நம்ம மாயா கிட்ட ரொம்ப வம்பெழுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்கால ஒரு அன்னப்பறவை வந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் நானும் அவ்வளோ தூரம் இருந்து வந்திருக்கேன் அப்படின்னதும் சீனு செம கடுப்பாக்குறாங்க. அப்போ நம்ம தானா என்ன சொல்கிறாங்கன்னா, சீனு மாமாவும் மாயாவும் காதலிக்கிறாங்க அப்படின்னதும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அதான் சீனு வாழ்க்கையில் சாரு இருக்கால, இனி மாயா இடத்துல சீனு இடத்துல நான் போய்க்கிறேன் அப்படின்னதும் மாயா செம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் சீனுவை கதிரை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவங்களும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் ஒட்டுமொத்த பேரையும் அங்கே கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிரம் வராங்க. இங்கே பாருங்க, நான் கதிரை வர சொன்னதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதனால நான் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் போக போக சொல்றேன் அப்படின்னு சொன்னது. என்னப்பா சொல்ற? நீ காரணம் இல்லாம கதிர வர சொல்லிருக்க மாட்டேன். ஏப்பா, அந்த விஷயத்த இப்பவே சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இல்லையா அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் சொல்றாமா, கண்டிப்பா நேரம் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னதும் உடனே நம்ம ரகுரா ஃபேமிலியும் சரின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மறுநாள் காலையில் தனாவும் மாயாவும் காலேஜ் போகிறதுக்காக வாசலில் நிற்கிறாங்க. இதை வெளியில் நின்று சீனு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து 2 பைக் நிற்கும். ஒன்று கதிரோட பைக்கும் நம்ம சிவாவோட பைக்கும். அப்போ நம்ம கதிர் வா போகலாம் அப்படின்னதும், உன் கூடலாம் மனுஷன் வருவானா? நான் வரமாட்டேன் அப்படின்னு தனா சொல்கிறாங்க. ஏய், யாரும் உன்னை கூப்பிட்டா? நான் இதோ நிற்க அமெரிக்கா அண்ணன் பருவா, அதை தான் கூப்பிட்டேன். மாயா வா போகலாம் அப்படின்னதும் சீனு செம கடுப்பாகிறாங்க. அப்போ நம்ம சிவா, மாயா என்னமா பார்த்துட்டு இருக்க, அவன் பைக்ல ஏறு அப்படின்னதும் மாயாவும் வேற வழி இல்லாம சிவா பேச்சு மீற முடியாம பைக்ல ஏறிடுறாங்க. தானே சிவா பைக்ல போறாங்க. இதை பார்த்து சீனு செம கடுப்பாயி நின்றுட்டு இருக்காங்க. இவன் என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இதை பார்த்து சாரு செம ஹாப்பி ஆகுறாங்க. ஆஹா, இதான் சரியான வாய்ப்பு சீனு கிட்ட இருந்து மாயாவை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாரு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாருவை தான் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் கதிர் குளிக்கலான்னு வரும்போது, கதிர் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னது. சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கண்டிஷன் சொல்லணும் அப்படின்னதும், என்ன இருக்கு, என்ன கண்டிஷன்? எங்க மாயா இருக்கால, மாயாவும் சீனவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கிறது மாயா தான். இங்கே பாருங்க, நீங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா மாயா மேல உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்னு என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. இருந்தாலும் நீங்க நான் சொல்ற கண்டிஷனுக்கு கட்டுப்படணுங்க. எனக்கு சீனுவுக்கு கல்யாணம் நடந்தா தான் உங்களுக்கும் மாயாவுக்கும் ஈஸியா செட் ஆகும் அப்படின்னதும், இங்க பாருங்க, நான் அங்கிருந்து வந்ததே மாயாவுக்காகத்தான். எல்லாம் ஓகே தான், ஆனா எல்லாம் ரொம்ப கஷ்டமாகுமே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியலைங்க. இங்க பாருங்க, இப்போ நீங்க சீனுவை நல்லா ஸ்ட்ராங்காக விரும்புறீங்க. ஆனால் மாயா சீனு 2 பேருக்கும் இடையில மெல்லிய காதல் இருக்கு. ஸோ உங்கள் கண்டிஷனை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் சாருவும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சாரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு திட்டம் யோசிச்சுட்டு நேராக மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா சாரு, அங்கே நடக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கா அப்படின்னதும், எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடந்துட்டு இருக்குப்பா. ஒரு முக்கியமான விஷயம், அது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னா நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு சீனு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னதும், சரி சொல்லுமா, என்ன விஷயம் அப்படின்னதும் நம்ம சாரு ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. இது கேட்டு மகாலிங்கம், கண்டிப்பா அப்படி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே ரகுராம் வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா ரகுராம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. மாமா, பெரியப்பா, என் அப்பா அம்மா பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இப்படி அவங்கள ஒதுக்கி வைக்கிறது சரி கிடையாது இல்லையா? எப்படியோ எனக்கு சீனுவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால நீங்க தான் பெரியப்பா, எனக்காக அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னது. சரி சாரு, உனக்காக நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன், அவங்கள உள்ள வர சொல்லு அப்படின்னதும் மகாலிங்கமா அவங்க வைஃபும் உள்ள சம்மதி. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் அவ்வளோ அற்புதமா பேசி புகழ்ந்துட்டு இருப்பா. உண்மையிலேயே நான் தான் தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னது. சரி சரி, இனி இப்படி ஒரு தப்பு நடக்காம இருந்தா சரிதான் அப்படி நடந்தா இப்படிலாம் மன்னிப்பெல்லாம் வராது அப்படின்னதும், சரி சம்பந்தி, இனி அப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏதோ நான் புத்தி தடமாறி போய் உங்க குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன்னு நான் உங்களை விட்டு பிரிய வேண்டியது ஆயிடுச்சு. சரி சம்பந்தி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். இப்போ இந்த வீட்டுல 2 வெளியாட்கள் தங்கியிருக்காங்க. ஒண்ணு நம்ம உங்க தங்கச்சியோட பையன் கதிர், இந்த பக்கம் என் பொண்ணு சாரு.
என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னா, இப்படி கதிரிங்கிற பையன் வந்திருக்கான்னு, அது சம்பந்தமா தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னதும் உடனே நம்ம ராகுராம் இது சம்பந்தமா எங்ககிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க சமந்தி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம். ஊர் முழுக்க மாயா சீனு வந்து காதலிச்சு ஓடி போன விஷயம் பரவிடுச்சு. அதுக்கப்புறமா என் சாரு சீனுவுக்காக உயிரை விட போனா. சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா மறுபடியும் சொல்றேன், என் பொண்ணு உயிரை விட்டுருவா. இப்போதைக்கு நம்ம மாயா சீனு ஓடி போனது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா சாரு ரொம்ப காலமா இந்த வீட்டுல தங்கி இருக்கா. இப்ப கூட 4 பேர் 4 வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. அதை காது கொடுத்து கேட்க முடியல சம்மந்தி. அதனால நாம குறிச்ச முகூர்த்தத்திலேயே என் பொண்ணுவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பத்தி பேசலான்னு தான் வந்தா அப்படின்னதும் உடனே ரமணி பாட்டி எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மகாலிங்கம் வந்து சொல்றாங்க, அது கையோட நீங்க சீனு சாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாயாவுக்கும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னதும் மாயாவும் சீனுவும் சம அதிர்ச்சி ஆறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம், ஃபர்ஸ்ட் சாரு கல்யாணம் நடக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜானகி சொன்னதும், இல்லம்மா நீங்க சொல்றது சரிதான், ஆனா அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்துக்காது. இப்போ மாயாவுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் போது ரொம்ப கேவலமா பேசிடுவாங்க. அதனால மாயாவுக்கே ஃபர்ஸ்ட் நாம ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா சிறப்பா சீனு சாரு கல்யாணத்தை முடிச்சிடலாம். எனக்கு அதுதான் சரிப்படுது அப்படின்னதும், ஆமாண்ண அவங்க சொல்றது சரிதான். ஆமா அப்பா ரகுராம், எனக்கும் அதான் சரின்னு தோணுது. நீதான் அப்பா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் ரமணி பாட்டி சொன்னதும், இந்த பக்கம் நம்ம மகாலிங்கம், உங்க வளர்ப்பு தான் கதிர். சொல்ல போனா சீனுவையும் கதிரையும் வளர்த்தது நீங்க தான். கண்டிப்பா நம்ம கதிரும் நல்ல பையனு தான் தெரியுது சமந்தி. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா அப்படின்னு இழுக்கும் போதே நீங்க சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரியுது. அது சம்பந்தமா தான் நானும் கதிரை ஊர்ல இருந்து வரவழைச்சிருக்கேன் அப்படின்னதும் மகாலிங்க சாரு வந்து செம்ம ஹாப்பி ஆறாங்க. சம்மதி, எங்களுக்கு புரியல, என்ன சொல்றீங்க? ஆமா இங்க பாருங்க, சீனு மாயா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலிக்கிறாங்க. இந்த பக்கம் சாரு சீனுவை காதலிக்கிறா. சொல்ல போனா பவர் எங்க அதிகமா இருக்கு தெரியுமா, நம்ம சீனுக்கும் மாயா கிட்டேண்டா. இவங்க 3 பேரும் கண்டிப்பா வந்து பாதிக்கப்பட போறது எப்படி தெரியுமா, சீனுவும் சாருவும் கல்யாணம் பண்ணா கண்டிப்பா 3 பேரும் பாதிக்கப்படுவாங்க. அதனால என் அக்கா பையனை நான் சாருவுக்கு பேசி முடிக்கலான்னு தான் வர வச்சிருக்கேன் அப்படின்னதும் மாயா சீனு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. சாரு இப்படி ஒரு ட்விஸ்டை எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. அவங்களும் செம்மையா அதிர்ச்சி ஆகுவாங்க. கதிர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க, என்னடா அன்னப்பறவையை தேடி வந்தா இப்படி ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.